சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, அகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம சனியினுடைய பிடியில் இருப்பினும் கும்பம் அவரது உன்னத ஆட்சி வீடாகுங்க. அதனால பாதிப்பு சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் குரு பகவானும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதாலும் கைப்பணம் கரையுங்க. என்னதான் முயற்சித்தாலும் தேவையில்லாத செலவுகள் வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனாலும் வருமானமும் நல்லபடியாகவே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. பல வழிகளையும் செலவழியும் இந்த தேவையில்லாத விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. எந்த செயலையும் கட்டுப்படுத்த இயலாது. நண்பர்களுக்கு உதவ சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிப்பது, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது தேவையில்லாத மன உளைச்சலை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். இது மாதிரியான தருணங்கள்ல உங்களுடைய மனதில் உறுதி அவசியங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செயலாற்றும் போதே இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே மாதிரி கும்பராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. ஏன்னா தற்போது ஜென்மத்தில் சனி பகவான் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. உடல் நலனிலையும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால அதிக அலைச்சலும் ஆரோக்கிய குறைவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரையில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்ப்பது உடல் நலனை பாதுகாத்து கொள்ள உதவுங்க. மீண்டும் தொற்று தலையெடுப்பது பற்றி அரசாங்க அறிக்கைகள் கவலை அளிக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லாததால எச்சரிக்கையோடு இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எப்போதெல்லாம் ஜென்மராசியில் சனி பகவான் வருகிறாரோ அப்போதெல்லாம் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. கூலி கொடுத்தாலும் வேலை வாங்குவதில் இரக்கமற்றவர் சனி பகவான். இதன் மூலம் சனி ஒரு தர்மத்தை சூட்சமாக வெளிப்படுத்துகிறாரு. நாம் ஒவ்வொருவரும் வாங்கும் ஊதியத்திற்கு ஏற்ப உழைக்க வேண்டும் என்ற தர்மத்தை தான் சனி பகவான் உபதேசிக்கிறாரு. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக மேற்கொள்ளும் போது உங்களுக்கான ஊதியமும் உங்களுக்கான சலுகைகளும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசியினரை பொறுத்த வரைக்கும் சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்குங்க. ஆனால் தற்போது அந்த வேலை உங்களுடைய மனதிற்கு திருப்தி தராது. ஆனால் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சனி பகவானுடைய
5.5 சனி முடிந்த பிறகு இதன் காரணமாக வேறொரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. இருந்தாலும் பாடுபடுவதற்கு ஏற்ப பலனை அளித்தருள்வாருங்க சனி பகவான். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக மாறுங்க. குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. நிதி நிறுவனங்கள் முன்வந்து உங்களுக்கு உதவி புரிவாங்க. புதிய முதலீடுகள்ல நீங்க துணிந்து இறங்கலாங்க. கூட்டாளிகளிடையே பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது இந்த பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் சமரச முயற்சிகளில் ஈடுபடும் போது நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பல மாதங்களாக நீங்கள் சந்தித்து வந்த பின்னடைவு இப்போது நீங்க இருக்குதுங்க. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பட தயாரிப்பாளர்கள் எடுக்கும் திரைப்படங்கள் வெற்றியை தேடித்தரும். இருந்தாலும் நீங்கள் இந்த பட தயாரிப்பில் ஈடுபடும் போது அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் இந்த மாதத்தில் ஓரளவே சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றின் பலத்தை விட ஜென்மசனியினுடைய பலமே சற்று அதிகமாக இருப்பதால கட்சியில் மறைமுக எதிர்ப்புகளும் தேவையில்லாத இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து இது பற்றி விவாதிக்கலாம் என்று முயற்சிக்கும் போது இந்த சந்திப்பில் தடங்கல்கள் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அரசியல் துறையினர் அரசியலில் ஈடுபடும் போது என்ன பேசுகிறோம் யாருக்கிடம் என்பதை யோசித்து செயலாற்றும் போது மிகவும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நீடிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உதவிகரமாக அமைய இருக்குது. மனதில் எந்தவித தவறான எண்ணங்களும் ஏற்படாது. ஏனால் வித்யாக்காரகரான புதனும் குரு பகவானின் பார்வை கிடைக்குதுங்க. சிலருக்கு கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. விவசாயத்திற்கு அவசியமான வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குது. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு சிறந்த பரிகாரமா அமையுதுங்க. அது மட்டும் இல்லாம 9 சனிக்கிழமைகள் தங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் 9 மண் அகலில் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு.